Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி குக் வித் கோமாலி ஷோல கனி இந்த ரெசிபி பண்ணி தான் ஃபினாலே போனாங்க. அந்த ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மீன் பொளிச்சது. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஐல மீன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டா கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப டீப்பா போட்டீங்கன்னா ஃபிஷ் வந்து கட் ஆயிரும். மேலால போட்டுக்கோங்க. இதே மாதிரி முன்னாடி பின்னாடி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் ரொம்ப போட வேணாம், அளவா போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயில் ஆட் பண்ணீங்கன்னா அந்த ரெசிபியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். அடுத்து ஒரு விஸ்க் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. மசால் வந்து ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து மீனில் நம்ம மசாலா நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம நைஃப் வச்சு ஸ்லிட் பண்ண இடத்துல கொஞ்சம் மசாலா நிறைய வச்சுக்கோங்க. கீழே கொஞ்சம் ஓப்பன் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய வச்சிருங்க. மசாலா நல்லா இருக்கும் சாப்பிட்றப்போ. இப்போ மசாலா அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இது ஒரு ஓரமாக வச்சிருங்க. ரிமைனிங் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கும் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு ஃபிஷ்ஷுக்கு. இது மினிமம் 1/2 an hourலேருந்து 1 hour வரைக்கும் நீங்கள் ஒன்று டைரெக்டாக சன்லைட்டில் வச்சு நீங்கள் இது காய விடலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 4லேருந்து 5 பல் பூண்டு ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் ரஃபாக சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை 10லேருந்து 15 ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சாட்டே பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயிலை நீங்கள் சாட்டே பண்ணுறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. அடுத்து இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் சாட்டே பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இது குக் ஆகட்டும். இப்போ நல்லா குக் ஆயிருச்சு. அடுத்து இதில் மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பூண்டு விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. டொமேட்டோவில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டே போதும். இது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். உப்பு காரமும் ஒன்று செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூடி வச்சிடுறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதான். இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறம் சும்மா ஒரு 5-6 கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீனையும் வச்சுருங்க. நான் ஏன் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன்னா அந்த கோகனட் ஆயில் அந்த கறி லீஃபோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதுக்காக தான். இப்போ மீனை வச்சுட்டு எல்லா பக்கம் ஆயில் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுத்து இது மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் நம்ம இது வந்து ஃப்ரை பண்ண போகிற வாழை இலைக்குள்ளே வச்சு. அவ்வளோதான். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். அடுத்து நம்ம வாழை இலையை கொஞ்சம் ஃபயரில் வந்து வாட்டிக்கலாம். இது எதுக்குன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து போகிறதுக்காக. நெருப்பு அதில் படுறப்ப பார்த்தீங்கன்னா கலர் வந்து டார்க் ஆகும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வச்சா போதும். இப்போ அவ்வளோதான். நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிடுச்சு லீஃபு. இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன்.
அடுத்து நம்ம வாட்டி வச்சுருக்க இலையில் நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்து கொஞ்சம் ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுருங்க இலையில எல்லா பக்கமும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் இதில் மேலே வச்சிடுறேன். ஃபிஷ்ஷை வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் மசாலா வச்சுருங்க. மசாலா ஓவர்லோட் பண்ண வேணாம், அளவாக மட்டும் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா வச்சாச்சு. அடுத்து நம்ம இலையை நல்லா மடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சைட்ஸை வந்து மடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இலையை நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அடுத்து நீங்கள் ஒரு நூல் வச்சுட்டு இதை கட்டிக்கோங்க. ஃபஸ்ட் நூலை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த வாழை இலையை வச்சுருங்க. நாட் போட்டுட்டு ப்ளஸ் மாதிரி எகெயின் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக திருப்பிட்டு அந்த நாட் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக நீங்கள் நாட் போட்டிங்கன்னா கிழிஞ்சிரும். ஸோ அளவுக்கு மட்டும் டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பேக் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஃபிஷ்ஷுக்கும் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தவாவில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வச்சிடலாம். ஃபிஷ்ஷை வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ், அந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். திருப்பி போடுறப்ப பாருங்கள், லீஃபோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் ஆயில் நிறையா வந்து தெரிக்கும், அதுக்காக தான். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு நம்மளோட மீன் பொழிச்சது. அடுத்து இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ பிளேட்டில் வச்சுட்டு அந்த நூலை நீங்கள் எதர் ஓப்பன் பண்ணிக்கலாம், நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நூல் ரிமூவ் பண்ணிவிட்டேன், ஓப்பன் பண்ணுறேன். ஃபிஷ்ஷில் மசாலா நல்லா ஸ்டிக் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் ஃபிஷ்ஷும் நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், சூப்பர் ஈஸி மீன் பொழிச்சது ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழை இலையில் ஆனியன் ரிங்ஸ் அண்ட் ஃப்ரெஷ்ஷான லெமன் ஸ்லைசஸ் வச்சு இந்த ரெசிபியை சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான குக் வித் கோமாளி ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shweta. See you guys in my next video.